என்றார். நந்தினி ஒரு பெரிய தவறான புரிதலில் இருந்தார். அவள் எவ்வளவு பெரிய வலையில் விழுந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவள் மனதுக்குள், ஹே நந்தினி, நீ நினைச்சதெல்லாம் நடக்க போற நாள் வந்துருச்சு. திஸ் இஸ் யோர் டே. தினேஷும் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறடே. அதுக்கப்புறம் உன் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாமே கிடைக்க போகுது என்று சொல்லிக் கொண்டார். அவள் முகம் சந்தோஷத்தில் ஜொலித்தது. தர்மா குரூப்ஸின் எம்டி தனக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருப்பதை நினைத்து அவள் தன்னை தானே பெருமையாக நினைத்தார். இந்த பார்ட்டி அவளுக்கு ஒரு செலிப்ரேஷன் மட்டுமல்ல, சுப்ரீம் ஃபேமிலியின் பெருமை எவ்வளவு பெரியது என்பதை இந்த உலகத்துக்கே காட்ட இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்தார். இந்த தருணத்திற்காக அவள் காத்திருப்பது போல் அவள் கண்களில் ஒரு புதிய எனர்ஜி தெரிந்தது. அப்போது நந்தினியின் அத்தை திடீரென மூச்சிறைத்தபடி அங்கு வந்தார். அவள் முகத்தில் கவலை தெரிந்தது. நந்தினி, உங்க அம்மா எங்க என்று பரபரப்போடு கேட்க, ஏன் ஆண்டி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்ப எதுக்கு அம்மாவை தேடுறீங்க? ஓ, டாக்ஸிக்கு பணம் வேணுமா? டோன்ட் வரி ஆண்டி, நான் தரேன் என்றார். ஆனால் அவளுடைய அத்தை முகம் சுழித்தது. ஐயோ நந்தினி, இது ஜோக் பண்ற டைம் இல்ல. நான் டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டேன். நான் வேற ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்றார். நந்தினி தன்னுடைய ஆன்ட்டியை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு, முதல்ல உட்காருங்க ஆன்ட்டி, ஸ்லோவா பிரீத் பண்ணுங்க, காம் டவுன், என்ன விஷயம்னு இப்ப சொல்லுங்க என்றார். உடனே அவர் எரிச்சலோடு, ஹே நந்தினி, உனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியலையா? அந்த எம்டி தினேஷ் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். அவர் அவந்திகாவை கூட்டிட்டு தர்மா குரூப்ஸுக்கு போறத நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த தினேஷ் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு பின்னாடி போயிட்டாரு என்றார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ரேகா அந்த இடத்திற்கு வந்து விட்டார். வாயை மூடுங்க, உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா என்றார். ஆனால் நந்தினியின் அத்தை மீண்டும் அவளிடம், ஏன் இப்படி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் பார்த்ததை தானே சொல்றேன். அந்த அவந்திகா எப்பவும் நம்ம நந்தினியோட வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாவே இருக்கா. எங்க போனாலும் அவளோட கெட்ட எண்ணம் நம்ம நந்தினியை துரத்திக்கிட்டே இருக்கு. இனிமேலும் நாம தாமதிக்க கூடாது. அந்த அவந்திகா என்ன பிளான் பண்றான்னு கண்டுபிடிக்கணும் என்றார். அதை கேட்டு லேசான ஸ்மைலோடு நந்தினி, கவலைப்படாதீங்க ஆண்டி, அவந்திகா அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவ. இன்னைக்கு பார்ட்டியில நிறைய வேலை இருக்கும், அதுக்காக தான் அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என்றார். ஆனால் அவளுடைய அத்தையின் மனதில் இருக்கும் சந்தேகம் இன்னும் போகவில்லை. நந்தினிக்கு எந்த குழப்பமும் இருக்கவில்லை. அவள் உற்சாகத்தோடு புறப்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் தர்மா குரூப்ஸில் தினேஷ் தன்னுடைய கேபினில் அமர்ந்திருக்க அவந்திகா அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்தார். தினேஷ் சீரியஸாக அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு அவந்திகாவை பார்த்து, மேடம், நாம அடுத்து ஹோட்டல் பிளாசாக்கு போறோம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்றார். அவந்திகா சம்மதித்து தலையசைத்தார். இருவரும் அங்கிருந்து வெளியே சென்றார்கள். நந்தினி தன்னுடைய ஃபேமிலியோடு ஹோட்டல் பிளாசாவுக்கு புறப்பட அதே நேரத்தில் தினேஷும் அவந்திகாவும் ஹோட்டல் பிளாசாவுக்கு புறப்பட்டார்கள். பார்ட்டி ஹால் மிகவும் கலகலப்பாக இருந்தது. அங்கு வந்த கெஸ்ட் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டார்கள். மெலடி மியூசிக் காற்றில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. சுப்ரீம் ஃபேமிலி தான் முதலில் அங்கே வந்தார்கள். நந்தினி அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். இது எல்லாமே அவளுக்கான ஏற்பாடுகள் என்று நினைத்து அவள் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவள் தினேஷை தான் தேடிக்கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவந்திகா தினேஷோடு அந்த ஹோட்டலை அடைந்தார். நந்தினி அவர்களை பார்த்தவுடன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார். உடனே அவள் தினேஷிடம் ஓடிச் சென்று புன்னகையோடு, ஹாய் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ஐ வாண்ட் டு டாக் டு யூ என்றார். தினேஷ் நந்தினியை பார்த்தார். அவர் முகத்தில் பரபரப்பு தெளிவாக தெரிந்தது. மேடம், நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்களை மீட் பண்றேன். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றார். நந்தினியின் முகத்தில் முதலில் ஒரு சிறிய ஏமாற்றம் தெரிந்தாலும் விரைவாக அவள் தன்னை தானே நிதானப்படுத்திக் கொண்டார். தினேஷின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதாக தலையசைத்தார். இட்ஸ் ஓகே தினேஷ், ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்றீங்க, முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்றார். தினேஷும் அவந்திகாவும் சென்றுவிட நந்தினி ஆழமாக மூச்சை இழுத்து விட்டபடி தனக்குத்தானே, இட்ஸ் நாட் அ பிக் திங், நான் வெயிட் பண்றேன். அவர் மட்டும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டா மாறிடும்.
அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காமிக்க போறேன் என்று சொல்லிக் கொண்டான். அந்த இடத்தின் பிரகாசம் மேலும் அதிகரித்தது. அத்தனை பேரை ஒரே இடத்தில் பார்த்த நந்தினி மிகவும் பெருமைப்பட்டார். அந்த பார்ட்டிக்கு உலகம் முழுவதிலிருந்து விஐபிகளும் செலிபிரிட்டிகளும் வந்து கொண்டிருந்தார்கள். தினேஷ் தனக்காக இத்தனை விஐபிகளை அழைத்திருப்பதை பார்த்த அவள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் மிதந்தார். இந்த இரவு தனக்கு மிகவும் ஸ்பெஷலாக இருக்க போகிறது என்று நினைத்தார். தினேஷ் தனக்காக இத்தனை விஐபிகளை அழைத்திருப்பதை பார்த்த நந்தினி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் மிதந்தார். இந்த இரவு தனக்கு மிகவும் ஸ்பெஷலாக இருக்க போகிறது என்று நம்பினார். ஆனால் அவந்திகாவின் கண்கள் அந்த கூட்டத்தில் சிவாவை தான் தேடியது. அந்த நேரத்தில் சிவா மும்பை காட்டுக்குள் ஷரத்தின் உடலில் பொருத்தப்பட்டிருந்த பாமை டிஃப்யூஸ் பண்ண முயற்சி செய்து கொண்டிருந்தார். இருவருக்கும் ஹார்ட் பீட் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நொடி நகரும் போதும் அவர்களுக்கு டென்ஷன் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிவாவுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. டைம் பாம்பில் கவுண்ட் டவுன் ஓடிக்கொண்டிருந்தது. 59, 58, 57 என்று குறைந்து கொண்டே இருக்க பீப் சவுண்ட் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த பீப் சவுண்ட் அவர்களை மேலும் டென்ஷன் ஆக்கியது. சிவாவின் பார்வை பாம் மீதுதான் இருந்தது. இந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சேலஞ்சிங் டே என்று அவனுக்கு தெரியும். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் இருவரும் அந்த இடத்திலேயே சிதறி விடுவார்கள். ஷரத் பயத்தில் இருந்தார். மேஜர், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இந்த பாம் வெடிச்சா நம்ம 2 பேரோட கதையும் இந்த காட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இங்க இருந்து போயிடுங்க மேஜர், என்னை பத்தி கவலைப்படாதீங்க என்றார். சிவா அவரை பார்த்து புன்னகையோடு, என்ன கேப்டன், என்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படி சொல்லலாமா? நீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் ஐஇக்யூவோட ஹெட். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரைனிங்ல நமக்கு அதை தானே கேப்டன் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை வந்ததும் விட்டுட்டு ஓடுறதுக்கு சொல்லி தரலையே என்றான். அவர் சிரித்துக்கொண்டே, மேஜர், நீங்க நிஜமாவே கிரேட் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண துணிச்சல் மட்டும் போதாது. பாம் ஸ்குவாட் வந்தாதான் இதை கரெக்டா டிஃப்யூஸ் பண்ண முடியும். பட் கவுண்ட் டவுன் போயிட்டே இருக்கு. அவங்க வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கு தான் சொல்றேன், ப்ளீஸ் மேஜர், நீங்க போயிடுங்க ப்ளீஸ் என்றார். சிவா பாம்பில் சில வயர்களை பார்த்தபடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க கேப்டன், என்னை என் வேலையை செய்ய விடுங்க என்றார். ஷரத் நம்பிக்கை இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டார். சாரி மேஜர், டைம் போக போக என் கான்ஃபிடென்ட்டும் போயிட்டே இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவேளை அது வெடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இறந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சபிச்சிடுவேன் என்றார். அதை கேட்டு சிவா சிரித்தான். கவலைப்படாதீங்க, நீங்க உயிரோட இருக்கும் போதே என்ன சபிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க கவுண்ட் டவுன் 28, 27 என குறைய ஆரம்பித்து விட்டது. நம்பர் குறைய குறைய பீப் சத்தமும் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. சிவா கவனமாக பாமை திறந்து உள்ளே பார்த்தான். அந்த உயர்களின் குவியல்களுக்கு நடுவில் ஓரிடத்தை பார்த்தான். அதில் ரெட், ப்ளூ, கிரீன் என 3 கலரில் ஒயர் இருந்தது. ஆனால் இன்னும் 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருந்தது. தன் கண்களை மூடி ஒரு நொடி யோசித்தான். அவன் கைகள் ரெட் கலர் ஒயரை கட் பண்ண போகும் நேரத்தில் அதில் இருந்த கிளாக்கில் 6, 5 வரை வந்து விட்டது. பிறகு அது 4ஆக மாற பீப் சவுண்ட் பின் திடீரென அந்த கவுண்ட் டவுன் ஸ்டாப் ஆகிவிட்டது. சிவா ப்ளூ ஒயரை கட் பண்ணி இருந்தான். அடுத்த செகண்டே அது நின்று விட்டது. ஆனால் அவனுடைய இதய துடிப்பின் சத்தம் அவனுக்கே தெளிவாக கேட்டது. கிளாக் நின்றவுடன் பீப் சத்தமும் நின்று விட்டது. அந்த பாம் டிஃப்யூஸ் ஆகிவிட்டது. அதை பார்த்து ஷரத் நிம்மதி பெருமூச்சு விட்டார். சொர்க்கத்துக்கே சென்று திரும்பியது போல உணர்ந்தார். மேஜர், நீங்க சொன்னபடியே உயிரை காப்பாத்திட்டீங்க, யூ ஆர் கிரேட் என்றார். சிவா புன்னகையோடு, நோ ஷரத், ஒருவேளை ரெட் ஒயரை கட் பண்ணி இருந்தா 2 பேருமே சொர்க்கத்துக்கு போயிருப்போம், நீங்க என்ன சபிச்சிருப்பீங்க. பட் நம்ம குட் டைம், என்னோட இன்ஸ்டிங் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு என்றான். இருவரும் நிம்மதியாக சிரித்தார்கள். பிறகு இருவரும் காட்டில் இருந்து வெளியே வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் மீண்டும் பதுங்கு குழியை நோக்கி நடந்தார்கள். அதை கடந்து வந்தால்தான் தப்பிக்க முடியும். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அவர்கள் அந்த இடத்தை நெருங்கும் போது பதுங்கு குழியில் இருந்து நெருப்பு வெளிவருவதை பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் சத்தம் கேட்டது. அடுத்த செகண்ட் அந்த இடத்தில் புகையும் தூசியும் வானம் வரை உயர்ந்தது. இருவரும் உறைந்து நிற்க அந்த புகைக்கு நடுவில் வானத்தில் ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டது. ஸ்பெஷல் போர்ஸ் காட்டுக்குள் தரையிறங்கியது. அதற்குள் சிரஞ்சீவியும் அங்கே வந்துவிட்டார். சிரஞ்சீவி அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருந்தார். சிவா ஷரத்திடம், கேப்டன் சார், இவர்தான் சிரஞ்சீவி,
நம்ம டீமோட சீக்ரெட் ஏஜென்ட். பல வருஷமா இந்த ஏரியால தான் இருக்காரு. நக்சலைட்டோட நம்பிக்கையை சம்பாதிக்க டீ கடைக்காரரா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. He was expecting the correct situation. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.